அதாவது ராதிகா, இந்தியாவில் தயாராகும் பட்டாசுகளில் சுமார் 90% அளவிற்கு விருதுநகர் மற்றும் சிவகாசி பகுதியிலிருந்து அனுப்பப்பட்டு வருகிறது. சுமார் 1600 பட்டாசு ஆலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு சுமார் 3 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாக 2 லட்சம் தொழிலாளர்கள் என 5 லட்சம் தொழிலாளர்கள் இந்த பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தலுக்காக வழக்கமாக தசரா, தீபாவளி உள்ள பண்டிகைகளுக்காக பட்டாசு தயாரிப்பு என்பது தீவிரமாக நடைபெற்று வரும். அந்த வகையில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய தேர்தலுக்காக பட்டாசு ஆலைகள் உற்பத்தி என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக 3 நாட்கள், இன்றிலிருந்து 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்ற போதிலும் பட்டாசு பணி என்பது நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த நிலையில் விருதுநகர் அருகே உள்ள கட்டனார்பட்டு பகுதியில் முத்து என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இதில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நேற்று பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து என்பது ஏற்பட்டு உடல் சிதறி சுமார் 23 பேர் உடல் சிதறி பலியானார்கள். இது தொடர்பாக பல்வேறு பகுதிகள் சிவகாசி, வெம்பக்கோட்டை, விருதுநகர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து தீயணைப்பு வழங்கப்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து 5 மணி நேரத்துக்கு மேலாக மீட்பு பணிகள் நடைபெற்று வந்த போதிலும் பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. தற்போது வரை 23 பேர் பலியான நிலையில் தற்போது பேச்சியம்மாள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த பேச்சியம்மாள் என்றவர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 24 அதிகரித்திருக்கிறது. மேலும் 6 பேர் காயமடைந்து விருதுநகர் மற்றும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் தரப்பில் ஆலை உரிமையாளர் பிடிக்க காவல்துறை தரப்பில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 20 பேர்களின் உடல்கள் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடையே ஒப்படைக்கப்பட உள்ளது. தொடர்ந்து கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உறவினர்கள் தரப்பில் போராட்டம் நடத்தப்படுகின்ற அறிவிப்புகளில் மருத்துவமனை முன்பு கூடுதலாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து பட்டாசு விபத்தை தடுக்க பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் குறிப்பாக ஒவ்வொரு போர்மேன், அதாவது ஆலையில் தொழிலாளர்களை கவனிக்கக்கூடிய ஒவ்வொரு போர்மேன்களுக்கும் சிறப்பு பயிற்சி என்பது அளிக்கப்பட்டக்கூடிய நிலையில் விபத்து என்பது பெரும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது.